ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து டே 2 பஹாமாஸ் வந்தாச்சுங்க. மயாமிலேருந்து நேத்து நைட்டு 6 மணிக்கு எடுத்தாங்களாங்க. காலைல 7 மணிக்கெல்லாம் பஹாமாஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ காலைல எந்திரிச்சோனையுமேங்க நேரா பால்கனிக்கு தான் ஓடி வந்து பார்த்தோம். வந்து பார்த்தா ஆல்ரெடி இன்னொரு க்ரூஸ் ஷிப்புமே இருந்ததுங்க. அந்த க்ரூஸ் ஷிப்பை பார்க்கும்போது தான் நம்மளோட ஷிப்பு எவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்ததுங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது. அதுவும் பஹாமாஸ்லிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த தண்ணி தாங்க. தண்ணியோட கலர பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா டர்க்கிஷ் கலர்ல இருந்ததுங்க. அவ்ளோ அழகா இருந்தது. இந்த பஹாமாஸ்ல எங்க போனாலும் பீச் வந்து இந்த கலர்ல தாங்க இருந்தது. அப்படியே பார்க்கும்போது நல்லா கண்ணாடி மாரி இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆசையா இருந்ததுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலைல 7 மணிக்கு லேண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஈவினிங் வந்து 5:30 மணி வரைக்கும் நம்ம பஹாமாஸ் வந்து ஃபுல்லா சுத்தி பார்க்கலாங்க. வேணுங்கிறவங்க வெளில போய் சுத்தி பார்க்கலாம். இல்ல நான் ஷிப்லயே என்ஜாய் பண்றேன் அப்படின்னா கூட ஷிப்லயே கூட இருந்துக்கலாங்க. ஸோ நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, இன்னைக்கு வெளியில போயி இந்த ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வந்துக்கலாம் ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளானு. ஸோ காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போனோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது. நான் ஒரு ஒரு வேளைக்கு என்ன சாப்பிட்றேனோ சாப்பிடலையோங்க, கண்டிப்பா ஒரு பிளேட் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். ஃப்ரூட்ஸ்னா அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. க்ரூஸ் ஷிப்ல என்ன புடிச்சதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு மைண்டுக்கு வரதே பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தாங்க. எப்போ போனாலும் சாப்பாடு வயிறார போட்டுட்டே தான் இருந்தாங்க. காலைல 6 மணிக்கு வந்து ஃபுட் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. நைட் 2 மணி வரைக்குங்க. திகட்ட திகட்ட சாப்பாடு குடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அது ஒரு ஒரு வேளையுங்க டெசர்ட் இல்லாம ஃபுட்டு வந்து ஃபினிஷே ஆகாது. அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. செம்ம சூப்பரா தான் இருந்தது. ஸோ நாங்க காலைல சாப்பிட்டுங்க ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா அங்க போய் நம்ம வெளில எங்கேயா பீச்ல குளிக்கிறோம் அப்படின்னா, ஒரு செட்டு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸ பேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தாங்க போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இதுதாங்க வந்து ரிசப்ஷனுங்க. இந்த ரிசப்ஷன் வந்து 8த் ஃப்ளோர்ல இருக்குது. நம்ம 8த் ஃப்ளோர்ல போய் தான் நம்ம வெளில வந்து எக்ஸிட்டும் போகணும். இதுதாங்க அந்த எக்ஸிட். எக்ஸிட்டுக்கும் உள்ள அந்த என்ட்ரன்ஸ்க்குமே சம்மந்தமே இருக்காது. அவ்ளோ ஆப்போசிட்டா தாங்க இருந்தது. ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. ஒரு ஒரு டைமும் எக்ஸிட் ஆகும்போதும் சரிங்க, உள்ள என்டர் ஆகும்போதும் சரி, நமக்கு ரூமுக்குன்னு ஒரு கார்டு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒருத்தருக்குமே ஒரு ஒரு கார்டு குடுத்துருந்தாங்க. எனக்கு 1, குட்டிக்கு 1, அவருக்கு 1ன்னு சொல்லிட்டு 3 பேர்த்துக்குமே அவங்களோட நேம் போட்டு கார்டு குடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு டைமும் உள்ள வரும்போதும், வெளியில போகும்போதுங்க, கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள வந்து விடுவாங்க. வெளில போகும்போது விடுவாங்க. அதுவும் வெளில இருந்துட்டு உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக்ல பேக்லாம் செக் பண்ணிட்டு தாங்க விடுவாங்க. நம்ம எவ்வளோ மல்டிபிள் என்ட்ரீஸ் இருந்தா கூட, ஸ்கேன் பண்ணாம உள்ள வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ நாங்கலாம் ஸ்கேன் பண்ணிட்டுங்க வெளியில வந்துட்டோம். வந்து பார்த்தா, இதோ இந்த டிஸ்னி க்ரூஸ்மே வந்து இந்த சைடு நின்னுட்டு இருந்ததுங்க. நம்மளோட க்ரூஸ் வந்து சென்டர் அந்த ஒயிட்டா இருக்குது பாருங்க, அதான் எம்எஸ்சி க்ரூஸு. ரைட் சைட்ல வந்து பியாண்ட் இருந்ததுங்க, செலிபிரிட்டி க்ரூஸு. லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்னி க்ரூஸுங்க. ஆப்போசிட்ல வந்து ராயல் கரிபியன் இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து பாரடைஸ் ஐலாண்ட் போலான்னு தாங்க பிளானு. அங்க போய் பீச்லாம் சுத்தி பார்க்கலாம். அப்புறம் அட்லாண்டிஸ் ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா? அதையுமே பார்க்கலான்ட்டு தான் பிளானுங்க. ஸோ அங்க போறதுக்கு வந்து ஒரு சின்ன போட் எடுத்துட்டு போற மாரி பிளானுங்க. அந்த போட்டுக்கு வந்து $7 பெர் பெர்சன் பே பண்ணணும். நம்ம போட்ல வேணா கார்ல போறதுனா கூட போலாங்களாமா. பட் போட் வந்து கொஞ்சம் பக்கமா இருந்ததுங்க. கரெக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல போயிரலாம் அப்டின்னாங்க. ஸோ ரிட்டர்னுக்கும் சேர்த்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுங்க $14 குடுத்து ஒருத்தருக்கும் வாங்கிட்டோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் தாங்க ப்ரிஃபர் பண்றாங்க. கார்டு வந்து அவங்க வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பஹாமாஸ் வரீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து கேஷ் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே கேஷ் இருந்தா பரவாயில்லன்னு நெனைக்கிறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸ் போட் ரைடுங்களா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. போட்ட விட்டு இறங்குனோனையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் இந்த ரோட்டு கடை வச்சிருப்பாங்க பாருங்க, அங்கங்க அந்த சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து நம்ம உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு போட்ல வந்துங்க, ஒரு கைடு வந்து பஹாமாஸோட ஹிஸ்ட்ரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பஹாமாஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிஸ் அந்த ஹோட்டல் ரிசார்ட் இருக்குது இல்லைங்களா? அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணுங்க. நெறைய படத்துல பஹாமாஸ காமிக்கும்போது, கண்டிப்பா இந்த ஹோட்டல காமிக்காம இருக்கவே மாட்டாங்க. அவ்ளோ ஃபேமஸான ஹோட்டலுங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல கட்டும்போதேங்க, $900 மில்லியன் செலவாச்சுங்களாமா. இப்ப வரைக்குமேங்க அங்க பிரிட்ஜ் சூட்டுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த சூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $25,000 ஆகுங்களாமாங்க ஒரு நைட்டுக்கு. அதுவுங்க வேர்ல்டுலயே ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டலுங்களாமா. ரொம்ப
ஃபேமஸான ஹோட்டலுன்னே சொன்னாங்க அந்த கைடு. பட் அந்த $25,000 போட்டிருந்தாங்க பாருங்க, ஒரு நைட்டுக்கு ஒரு ரூமு. அந்த ரூம் தாங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ இங்க பஹாமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் வந்துங்க மொத்தமா 685 ஏக்கர் இருக்குதுங்க. இங்க இருக்க மக்கள்லாம் முக்காவாசி பேர் வந்து டூரிஸ்ட்ட டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா நெறைய டூரிஸ்ட் மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸ்மெண்ட் நெறையா இருக்குது இல்லைங்களா? நம்ம அந்த போட்லேருந்து இறங்குனோனையுமேங்க நெறைய கைடு இருப்பாங்க. உங்களுக்கு ஹோட்டலுக்கு போகணுங்களா? பீச்சுக்கு போகணுங்களான்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ரூட்டு தாங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கான ரூட்டு. நம்ம அந்த போட்லேருந்து இறங்குனோனையுமே கரெக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தாங்க. பக்கத்திலேயே தான் இருக்குது. இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்டும், ஷாப்ஸும் ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. இங்க வந்துங்க அட்லாண்டிஸ் ஹோட்டல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு வாட்டர் ரைடு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த வாட்டர் ரைட தாங்க மிஸ் பண்ணிட்டோம். இருக்கறதுலயே ரொம்ப த்ரில்லிங்கான வாட்டர் ரைடுங்களாமா. ஏன்னா ஒரு 60 ஃபீட்டுக்கு மேலேங்க டீப்பா போகுங்களாமா. டீப்பா போயி ஒரு டனல்குள்ள போய் தான் அந்த வாட்டர் ஸ்லைடே வந்து வெளில வர மாரி இருக்குங்களாமாங்க. அந்த டனல்குள்ள போகுது பாருங்க, அது வந்து டிரான்ஸ்பரண்டானது ஒண்ணுங்க. மேல வந்து நெறைய ஷார்க்லாம் போயிட்டு இருக்குங்களாமா. ரொம்ப நல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்க அத ரொம்ப மிஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பஹாமாஸ் போயிட்டு இந்த மாரிலாம் இறங்கி இவ்வளோ தூரம் சுத்துவோன்னே எனக்கு தெரியலைங்க. முன்னாடியே பிளான் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து என்னென்ன பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். பட் என்ன ஒண்ணே ஒண்ணுனாங்க, நம்ம மயாமில ஷிப்ல ஏறுறோம் இல்லைங்களா? ஏறுனதுக்கு அப்புறம் நமக்கு டவர் வந்து இருக்கவே இருக்காதுங்க. நெட்வொர்க் சுத்தமா இருக்காது. பஹாமாஸ் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ அந்த நடுவுல பிளான் பண்ணிக்கலாம்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா முடியாது. பஹாமாஸ் போறீங்க அப்படின்னாவே, கண்டிப்பா லிஸ்ட்ல வந்து என்னென்னலாம் பார்க்கணும்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம போறது வந்து பெஸ்ட்டுங்க. நாங்க வந்து அத மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரைடு ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துங்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்தது. அந்த தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் அதுவுமே நாங்க போகலைங்க. நாங்க நேரா பீச்சுக்கு போனோங்களா, பீச்சுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கே நேரம் சரியா போயிடுச்சு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பஹாமாஸ் யாராவது போறீங்க அப்படின்னாங்க, கண்டிப்பா இந்த வாட்டர் ஸ்லைடும் இதுவும் மட்டும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. அது இல்லாம வாக் இன் அக்வாரியமே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹோட்டல் தாங்க வந்து அட்லாண்டிஸ் ரிசார்ட் ஹோட்டலுங்க. உள்ளுக்குள்ள போனோனேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கெசினோ இருந்ததுங்க. அதுக்கப்புறம் உள்ள பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த பழைய காலத்து பில்டிங் மாரி தான் இருந்தது. நல்லா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டுங்க, எங்க திரும்பினாலும் அந்த தண்ணி தாங்க. அந்த கண்ண பறிக்கிற மாரியே இருந்தது அந்த தண்ணி பார்க்கறதுக்கு தான். ஸோ அங்கருந்து பீச்சுக்கு போலான்னு போகும்போது தான் அங்க கைடு கிட்ட கேட்டோங்க. ஸோ இங்க வந்து என்ன பீச் நல்லாருக்கும்னு கேட்கும்போது, கேபேஜ் பீச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்னது கேபேஜ் பீச்சா? அப்படின்னேன். ஆமாங்க கேபேஜ் பீச் அப்படின்னாங்க. அதுக்கு வந்துங்க பெர் பெர்சனுக்கு $5 ஆகுங்களாமா. நம்ம நடந்து போறதுனாலும் போலாம். பட் ஆனா கொஞ்சம் தூரமா தாங்க இருந்தது. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல நடக்கணும் போல இருக்குது. காருமே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸி லைனா நிக்குதுங்க. நம்ம எந்த டாக்ஸிட்ட கேட்டாலும் ஃபர்ஸ்ட் இருக்க டாக்ஸிக்காரங்க தான் வருவாங்க. ஸோ ஒருத்தருக்கு $5ங்க. 3 பேர்த்துக்கு $15 ஆச்சு போறதுக்கு. எகைன் ரிட்டர்ன் வரதுக்குமே பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய டாக்ஸி நிக்குதுங்க. ரிட்டர்ன் வரதுக்கும் ஆளுக்கு $5, $15. ஸோ நம்ம எப்பயுமே கேஷ் கையில வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி ரைடு போறதுக்கு, வரதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஞ்ச் இருக்க மாரி வச்சுக்கோங்க. ஏன்னா சேஞ்ச் இல்லைன்னா அவங்களும் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா, நம்ம வந்து நெறைய டிப்ஸ் குடுக்குற மாரியே ஆயிடுது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. கேபேஜ் பீச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்த பீச் போல இருக்குதுங்க. ஏன்னா ஏரியா பார்க்கும்போது இப்ப தான் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருந்தது. பீச் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டகாசமான பீச்சுங்க. கூட்டமும் ரொம்ப கம்மியா தாங்க இருந்தது. ஏன்னா எனக்கு இங்க என்ன ஃபேமஸான பீச்சுன்னு எனக்கு தெரியல. கேபேஜ் பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுமே கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. தண்ணி தாங்க. அந்த தண்ணி அம்சம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணிய பார்த்தீங்களா? கண்ணாடி மாரி எவ்ளோ சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க. தண்ணிய பார்க்க பார்க்க அவ்ளோ ஆசையா இருந்ததுங்க. அதுவும் அந்த கலர பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட்டமும் ரொம்ப இல்லைங்களா? கைண்ட் ஆஃப் வந்து பிரைவேட் பீச் மாரியே இருந்ததுங்க. அது இல்லாம மக்களுமே வந்து பக்கத்துல 2 ஹோட்டல் இருக்குதுங்க. அவங்க தான் நெறைய வராங்க. மத்த மக்கள் வந்து பப்ளிக்லேருந்து வர மாரி எனக்கு ஒண்ணும் தெரியலைங்க. இங்க ஒரே ஒரு ட்ராபேக் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் இல்லைங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கொஞ்சம் கடியா தான் இருந்தது.
அது இல்லாமல் நம்ம ஊர் பீச்லலாம் வந்து சுண்டல் ஜூஸ்லாம் விற்றுட்ருப்பாங்க இல்லைங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் பேக்கடு ஃபுட்டு அப்புறம் தண்ணி ஜூஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நடந்து நடந்து வந்துங்க. அது இல்லாமல் இங்கே வந்துங்க பீச் சேரு பீச் கொடை எல்லாமே வச்சுருக்குறாங்க. 2 பீச் சேர் ஒரு கொடை வந்து பார்த்திங்கன்னா $40 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அது ஒன்று எடுத்துக்கிட்டோங்க. பயங்கர வெயிலாக இருந்தது. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குதுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னாங்க ஜெட் ஸ்கீயிங் இருக்குது, பேராசைலிங் இருக்குதுங்க, கயாக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனானா போட் ரைடுமே இருக்குது. நாங்கள் வந்து எந்த ரைடுமே போகலைங்க. எங்களுக்கு தண்ணியை பார்த்தோனையும் எந்த ரைடும் போக வேண்டாம், தண்ணியிலேயே நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணணுன்னு ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபுல்லாக தண்ணியில் விளையாண்டுட்டுங்க ஒரு 3 மணி வாக்கில் கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே போனது வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு பீச்சுக்கு போனோங்க. அந்த அட்லாண்டிஸ் ரிசார்ட் அந்த ஹோட்டலுக்குலாம் போயிட்டுங்க நம்ம வந்து பீச் போகிறதுக்கு 1 மணி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் நல்லா விளையாண்டுட்டுங்க எகெயின் 3 மணிக்கு கிளம்பிட்டுங்க. 3 மணிக்கு இந்த கேபேஜ் பீச்லேருந்துங்க வெளில வரும்போது இந்த மெயின் ரோட்லேயே வந்து அந்த டாக்ஸி நம்ம வந்து இறங்கணும் இல்லைங்களா, ஸோ அங்கேயே வந்து டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. எகெயின் வந்து $5 ஒருத்தருக்கும் $5 சொல்லி $15 கொடுத்துட்டுங்க நாங்கள் வந்து அந்த போட் அந்த பேரடைஸ் ஐலண்ட் நம்ம எங்கே இறக்கி விட்டாங்களோ அங்கே போயிட்டோங்க. அங்கேருந்து அந்த போட்டுக்கு வந்து ரிட்டன் டிக்கெட்டும் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா $7 சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக போட் நாங்கள் போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துருச்சுங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி எகெயின் நாங்கள் போயிட்டோம். இவங்க வந்து ஏற்றுறது ஒரு இடங்க, இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பை சுற்றி இந்த சைடில் தான் போய் இறக்குறாங்க. நேராக அந்த ஷாப்பிங் சென்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கே தாங்க இறக்குறாங்க. அதுவும் இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸ் கிட்டேயே போச்சுங்களா, அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போதுங்க க்ரூஸ் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த க்ரூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் கரீபியனுங்க. இதுவுமே நல்லா பெருசாக இருந்ததுங்க. அந்த க்ரூஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி க்ரூஸ் தான் போனோம். பட் எல்லா க்ரூஸுமே வந்து வெளியில் பார்த்துட்டோங்க. டிஸ்னி அப்புறம் செலிப்ரிட்டி க்ரூஸு ராயல் கரீபியன் எல்லாமே பார்த்துட்டோம். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னாங்க போய் அங்கே இறங்கினோனையுமே பக்கத்துலேயே ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கே நிறைய கடைகள்லாம் இருந்தது. ஸோ கடையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வந்து ஈவினிங் 5:30 தான் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, பஹாமாஸில் வந்து டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுங்க. யூஎஸில் வந்து டிரைவிங் ரைட் சைடு இல்லைங்களா, ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடு தான் டிரைவிங் இருந்தது. நிறைய வந்து நம்ம டாக்ஸியில் போகிறப்பையும் சரி அங்கே இருக்கிற கைடுமே சரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக போகிறீங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதாங்க ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அங்கே வந்து தண்ணி தெரியுது பாருங்கள், அங்கே தான் இறங்கணும். இறங்குறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிடிச்சி தான் இறங்கணும். இறங்கிட்டு நேராக இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம லைவ்லியான ரெஸ்டாரண்ட்டுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ங்கிற மாதிரி பயங்கரமாக பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே வர மக்கள் தாங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க, குரூப்பாலாம் இல்லை. ஸோ அங்கே வரவங்களாம் யார் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் போல் இருக்குங்க. செம்ம லைவ்லியாக இருந்ததுங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. பட் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. நாங்கள் வந்து ஒரு 3 டாக்கோ ஆர்டர் பண்ணோம். டாக்கோலாம் பார்த்திங்கன்னா $28 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா லைட்டாக மட்டும் ஃபுட்டு சாப்பிட்டுங்க. எனிவே நம்ம க்ரூஸ்க்கு போவோம் இல்லைங்களா, அங்கே தான் சாப்பாடு நைட் 2 மணி வரைக்கும் நமக்கு இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டுங்க கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டு அப்படியே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் நிறைய செஞ்சுருந்தாங்க. அந்த வுட்டெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதுவும் இந்த நைஃபு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாட் அந்த மாதிரி நிறைய டிசைனாக உண்டிலாம் கூட வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த ரோட்டு கடைன்னு சொல்லிட்டு கீழே விரித்து விற்பாங்க இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தாங்க இருந்தது. நிறைய வந்து இந்த பால்லாம் கூட வந்து வுட்டில் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா மார்க்கெட்னு ஒன்று இருக்குதுங்க. நிறைய வந்து சின்ன சின்ன கடையெல்லாங்க ஒரே காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டி பஜார் இருக்குது இல்லைங்களா, பாண்டி பஜாரில் ரோட்டு கடையெல்லாம் சேர்த்து ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு பில்டிங்கில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒரு ஃப்ளோர்லேயும் நிறைய கடைகள் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தாங்க இங்கே நம்ம போகும்போதே நிறைய வந்து நம்ம முன்னாடியே லைவாக வந்து அந்த வுட்டில் வந்து அந்த டிசைன்ஸுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையுமே நம்ம பார்க்கலாங்க. வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ யூனிக்காக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எப்பட்றா இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி $60 $70ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எகெயின் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாங்க. அப்படியே 60லேருந்து 40க்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டுமே பண்ணுறாங்க. இங்கே வந்துங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த வுட் ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் இருக்குது, கீ செயினுங்க, ஹேர் ஆக்சசரிஸ் இருக்குது, ஹேண்ட்பேக் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. நம்ம வந்து அந்த ஸ்ட்ரா மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா பாண்டி பஜாருக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. திரும்புகிற பக்கம்லாம் கிடையாது இருந்தது.
இருந்தது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இது இருக்குது இல்லைங்களா, தார்ப் இருக்குது இல்லைங்களா, தார்ப் போட்டு போட்டு தான் வந்து கடையே க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த உள்ளே இருக்கிற செட்டப்புமே அப்படியே டிப்பிக்கலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தாங்க இருந்தது. சரின்ட்டு இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு அப்படின்னா மேஸ் தாங்க. ஏன்னா அங்கே எங்கேயுமே வந்து அடையாளத்துக்குன்னு இந்த கடை நம்பர் எதுவுமே இல்லைங்க. உள்ளே போயிட்டு எங்கே இருக்கிறோன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையாக தான் இருந்தது. ஸோ ஒரு ஐட்டமும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா இப்போ வந்து க்ரூஸ் ஷிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஷிப் நிற்கிது இல்லைங்களா, அங்கே இருக்க எல்லா மக்களுமேங்க இங்கே ஷாப்பிங் சென்டர் தான் வராங்க. ஏன்னா இந்த போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஷாப்பிங் சென்டர் வரதுக்கான வழி தாங்க இருக்குது. ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பாருங்கள். அது இல்லாமங்க நிறைய பீச் ஆக்சசரிஸ்மே இருக்குதுங்க. அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் ஹோட்டல்ஸுமே இருக்குதுங்க. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேங்க. அந்த க்ரூஸ்லேருந்து இறங்கி வரோம் இல்லைங்களா, இறங்கி நம்ம நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங் அந்த சென்டருக்குள்ளே தான் நம்ம போவோம். அங்கே வந்து ஒரு பெரிய ஹாலுங்க, ஓப்பன் ஹால் தான். அதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணிங்க ஒரு டேபிள் கிட்டேயும் ஒரு அந்த வாஷ் பேஷன் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னடா இந்த செட்டப் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு ஒருத்தர் அயர்ன் பண்ணணுங்கிறவங்க ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க, அயர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு வந்து ஹேர் கட் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு வந்து த்ரெட்டிங் பண்ணுறாங்க, ஒரு சைடு வந்து ஃபேஷியல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஜடையெல்லாம் வந்து பின்னுவாங்க இல்லைங்களா, அந்த அந்த தலையில் வந்து நிறைய ஜடை மாதிரி பின்னி போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஃபுல்லாக அந்த என்டையர் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக அது ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறாங்க. வரவங்க வந்து காசு கொடுத்துட்டுங்க அங்கே வந்து பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நம்ம ஊர்லலாம் வந்து அந்த பழனிக்கெலாம் போனோம்னா மொட்டை அடிக்கிறோம் இல்லைங்க, அந்த ஹால் எப்படி இருக்கும், தனித்தனியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைனாக எல்லோரும் மொட்டை அடிச்சிட்ருப்பாங்க இல்லைங்க, அதே மாதிரி தாங்க இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இவ்வளோ ஓப்பனாக பண்ணுவாங்கன்னுங்கிறது நான் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் வந்து இங்கே வந்துங்க நிறைய வந்து கடை இருக்குதுங்க. ஒரு கடையும் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோங்க, சும்மா வச்சு போய் பார்த்துட்டு வரலாங்க, என்ன தான் வச்சுருக்குறாங்க, எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஷாப்லாம் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. மற்ற கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் தாங்க, வந்து முடிஞ்ச அளவுக்கு கேஷ் தான் கேட்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து நிறைய அட்ராக்ஷனுமே இருக்குதுங்க. நாங்கள் வந்து நிறைய அட்ராக்ஷனுக்கு போகலன்னு சொன்னோம் இல்லைங்களா, பேரடைஸ் ஐலண்ட்லேயுமே நிறைய அட்ராக்ஷன் இருக்குதுங்க. இங்கே வந்து அந்த க்ரூஸ் வந்து அந்த போர்ட்டில் நிறுத்தினாங்க இல்லைங்களா, அங்கேயுமே நிறைய அட்ராக்ஷன் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அட்ராக்ஷன் பார்க்குறவங்க பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம நிறைய டைம் அக்வாரியம்லாம் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு இல்லைங்க. ஸோ இந்த ஹால் தாங்க, இங்கே பாருங்களேன் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், ஒரு தனித்தனியாக வச்சு சேரோட அந்த வாஷ் பேஷன் செட்டப்போடு வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள் ஒரு சிலர் அயர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டுங்க கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4:30க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஏன்னா போகும்போதே வந்து ஒரு பெரிய க்யூ நின்றுச்சு. ஏன்னா க்யூவில் வந்து எல்லா க்ரூஸ்லேருந்து வந்தவங்க எல்லாமே அந்த வே தாங்க. போகும்போதே நீங்கள் என்ன க்ரூஸ்ன்னு அந்த கார்டை பார்த்துட்டு தான் விடுறாங்க. பட் நம்ம எங்கே போனாலுங்க க்ரூஸில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம நினப்பில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கார்டை நம்ம எங்கே போனாலும் வெளியில் எடுத்துகிட்டு போகணும், கையிலேயே தாங்க வச்சுருக்கணும். ஈவன் கிட் இருந்தால் கூட கிட்டுக்கும் கையில் தனியாக கொடுத்துடணும். யூஸ்வலாக ரூம் கார்டு வந்து 2 கார்டு கொடுப்பாங்க, யார் வேணால் வச்சுக்கலாம் இல்லைங்களா. இங்கே வந்து அப்படி இல்லைங்க, இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் ஒரு கார்டு வச்சுருக்கணும். ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பார் கோட் இருக்குதுங்க. ஸோ எல்லா டைமும் அதை வச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். இங்கே பாருங்கள் நம்ம எம்எஸ்சி க்ரூஸே எப்படி ஜம்முன்னு இருக்குதுன்ட்டு. நம்ம போனதுலேருந்து இந்த க்ரூஸ் கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்கலையேன்ட்டு ஒரே கவலையாகவே இருந்ததுங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கும் அந்த ஃபுல் க்ரூஸ் ஷிப்பே தெரிகிற மாதிரி கரெக்டான ஸ்பாட் அமைஞ்சதுங்க. சரின்ட்டு ஒரு 2 ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டுங்க நேராக கிளம்பிட்டோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. லெமன் போட்டு அப்புறம் ஆரஞ்சுலாம் போட்டுங்க நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா வெயிலுமே ரொம்ப ஜாஸ்திங்க, செம்ம டயர்டு வேறு. அது இல்லாமல் இன்னும் நம்ம க்ரூஸ்க்கு போனோம்னா க்ரூஸில் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வேறு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் போகும்போதே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அப்பப்போ பசிக்கும் போது லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருந்துக்கணுங்க. ரொம்ப நம்ம வந்து ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா மற்றதை என்ஜாய் பண்ண முடியாது, அது மட்டும் பார்த்துக்கணுங்க. இதுதான் எகெயின் வந்து என்ட்ரிங்க. நம்ம எக்ஸிட் ஆனோம் இல்லைங்களா, அதே வே தான். உள்ளே போகும்போது கார்டில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கெல்லாம் வந்து வச்சுட்டுங்க, ஃபோனையுமே எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு அந்த செக்யூரிட்டி செக்கில் ஃபுல்லாக முடிச்சுட்டுங்க நேராக ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுங்க எகெயின் வந்து சாப்பிட போயிட்டேன். ஏன்னா மதியமே மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் கம்மியாக தாங்க
தாங்க சாப்பிட்டோம். சரின்ட்டு நேராக சாப்பிட போயாச்சுங்க. இங்கே உள்ளே என்டர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 8th ஃப்ளோர் மூலிமா தாங்க என்டர் ஆகும். நம்ம எக்ஸிட் ஆனதும் அதே 8th ஃப்ளோர் தாங்க. நாம் வந்து 13th ஃப்ளோர் இல்லைங்களா? ஸோ உள்ளே 8th ஃப்ளோர் போயிட்டு லிஃப்ட்டில் தாங்க போய்க்கிட்டோம். இங்கே லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜ்க்கு மேலே இருக்குதுங்க. நம்ம என்ன லாங்குவேஜ் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துங்க லிஃப்ட்டுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருந்தது. நம்ம லிஃப்ட்டில் வந்து என்ன ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணுறோமோ ப்ரெஸ் பண்ணும்போதே நீ லிஃப்ட்டு ஏ கிட்ட வெயிட் பண்ணு, 40 செகண்ட்ஸில் வந்துடும், பி வந்து 2 மினிட்ஸில் வந்துடும், 1 மினிட்ல வந்துருங்கிறதெல்லாம் ஃபுல்லாக லிஸ்ட் ஆகிடுதுங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் போல் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாங்க. இங்கே வந்துங்க நான் சொல்ல மறந்துட்டேன், க்ரூஸில் வந்துங்க தண்ணி வந்து நம்ம காசு போட்டு தாங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு பாட்டில் கூட கிடையாதுங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ வாட்டர் கேஸ் வந்து அவங்கக்கிட்ட பே பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஓன் பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க, நம்ம ஃபுட் கவுண்டர் இருக்கு இல்லைங்களா, ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு அங்கே வந்து வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குதுங்க. அதில் போய் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் அதையுமே ஃபில் பண்ணக்கூடாதுன்னு தான் அங்கே போட்டிருப்பாங்க. பட் மக்கள் எல்லாமே அங்கே தான் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எத்தனை வாட்டர் கேஸுங்க வாங்குறது? ஸோ அது ஒன்று தான். மற்ற க்ரூஸ்லாம் அதுவுமே கிடையாதுன்னாங்க. பட் இங்கே வந்து அது இருக்குதுங்க. ஸோ ஷிப்பு வந்து கரெக்டாக 6 மணிக்கு சொன்ன டைமுக்கு கிளம்பிடுச்சுங்க. தண்ணியை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்ட்டு. அப்புறங்க ஷிப்பில் மிஸ் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த சன்செட்டு தாங்க. சன்ரைஸ் ஆகட்டும், சன்செட் ஆகட்டும், ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த கடலில் சன்ரைஸ் ஆகும்போதும் சன்செட் ஆகும்போதும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஷிப்போட டாப் ஃப்ளோருக்கு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டைமிங்குமே போட்டிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டுமேங்க ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்ட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி டே 2 வந்து பார்த்திங்கன்னா காலா தீம் பார்ட்டின்னு வச்சுருந்தாங்க. அப்படின்னா ஃபுல்லாக எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரணுங்களாமா. இது எல்லாமே ஆப்பில் சொல்லிடுவாங்க, இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், இன்றைக்கி என்ன தீம் பார்ட்டின்ட்டு. டாப் ஃப்ளோரில் வந்து செம்ம பாட்டு போட்டு டிஜே போட்டு செம்ம டான்ஸுங்க. அது இல்லாமல் இங்கே தேட்டருமே இருக்குதுங்க ஷிப்பில். அதுவுமே ஃப்ரீ தாங்க, நம்ம பே பண்ண தேவையில்லை. ஒரு நாள் நைட்டுங்க 7 o'clock 9:30 ஒரு ஷோ நடக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் தேட்டர் சீட் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மேலே உட்காரலாங்க. நல்ல பெரிய தேட்டர் தான். ஒரு ஷோவுமே யூனிக்காக தாங்க இருக்கும். அது ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது எப்பட்றா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஸோ க்ரூஸ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இந்த எல்லா ஷோஸுமே பார்க்கலாங்க. ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.